ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி 9 ஜூலை 2025 புதன்கிழமைக்கு இன்றைக்கான தினமணி பேப்பரில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் அப்படின்னு ஒரு வடிவமைப்பை வெளியிட்டார் அமைச்சர் டிஆர்பி ராஜு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2024 ஜனவரி மாதம் நந்தாம்பாக்கத்தில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எப்போ நடந்திருக்கு? 2024 ஜனவரி மாதம் நடந்திருக்கு. அதில் சென்னை ஐஐடியோட வழிகாட்டுதலின்படி ஹூண்டாய் மோட்டார்ஸும் தமிழ்நாடு அரசும் இணைந்து அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையத்தை தொடங்க ஒப்பந்தம் கையொப்பமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த 2 நிறுவனங்கள் சேர்ந்து அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் கொண்டு வர போகிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசும் ஹூண்டாய் கம்பெனியும் சேர்ந்து தான் சேர்ந்து ஒரு அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையத்தை தொடங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து தையூரில் உள்ள சென்னை ஐஐடி டிஸ்கவரி செயற்கைக்கோள் வளாகத்தில் 65,000 சதுர அடி பரப்பளவில் 180 கோடியில் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் எங்கே வரப்போகுதுன்னா, தையூரில் உள்ள சென்னை ஐஐடி டிஸ்கவரி செயற்கைக்கோள் வளாகத்தில் தான் வரப்போகுது. இதை யார் அமைக்க போகிறாங்கன்னா, ஹூண்டாய் மோட்டார்ஸும் தமிழ்நாடு அரசும் இணைந்து அமைக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் அமைப்பு இந்தியா வெற்றிகர சோதனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நீண்ட தூர இலக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் அமைப்பின் சோதனையை இந்தியா வெற்றிகரமாக மேற்கொண்டது. லட்சத்தீவுகள் யூனியன் பிரதேசத்தின் தலைநகர் கவராத்தியில், அப்போ லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தோட தலைநகர் என்னன்னா கவராத்தி. அங்கே ஜூன் 23 முதல் ஜூலை 7 வரை மொத்தம் 17 நீர்மூழ்கி ராக்கெட் சோதனை செஞ்சுருக்காங்க. இதை மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் மகாராஷ்டிரா மாநிலத்தோட புனேயில் தான் டிஆர்டிஓ இருக்குது. தளவாடங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, இந்திய கடற்படையின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வகம் இந்த ராக்கெட் எதிர்ப்பு அமைப்புகளின் வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி யார் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்கன்னா, டிஆர்டிஓவும் அதுக்கப்புறம் ஏஆர்டிஇ அப்படின்ற அமைப்பு, 2 அமைப்பும் சேர்ந்து தான் இதை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே சோதனை பண்ணியிருக்காங்கன்னா, லட்சத்தீவில் கவராத்தியில் சோதனை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சுபான்சு சுக்லோ இப்போ ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு போயிருப்பாங்க. அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் அங்கேருந்து இங்கே இருக்க நம்ம இந்தியாவில் இருக்க மாணவர்களோட உரையாடல் 10 நிமிஷம் ஹாம் வானொலி மூலமாக 10 நிமிஷங்கள் உரையாடி இருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஒரு நாளைக்கு 16 சூரிய உதயங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய உதயம், சூரிய அஸ்தமனங்களையும் காண்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு 90 நிமிடத்திற்கும் பூமியை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நாங்கள் ஒவ்வொரு 90 நிமிடத்துக்கும் பூமியை சுற்றி வருவதால் நாள்தோறும் 16 சூரிய உதயங்கள் மற்றும் சூரிய அஸ்தமனங்களை காண்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு அந்த அந்த அவங்க இருக்கிற அந்த விண்கலன் எத்தனை தடவை சுற்றி வருதுன்னா
பூமியை ஒரு நாளைக்கு வந்து 16 தடவை வந்து சுற்றி வருது. அதாவது 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வர்றதுனால அவங்க 16 தடவை சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணித்துள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த நாட்டோடது எந்த திட்டத்தோட பேர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 1984ஆம் ஆண்டு ரஷ்ய விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் ராகேஷ் சர்மா 41 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் மீண்டும் 2வது இந்திய வீரராக சுபான்ஷு சுக்லா தான் வந்து போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான பேப்பரில் அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கான பேப்பரில் மீட் பண்ணுவோம். பை.